ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள அப்படியே போவோம். அப்படியே இந்த பிரசன்னத்தோடையே கவனிங்க. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு, இதே காட்டில் போமா. கிறிஸ்துவின் அன்பு வேதம் சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவிற்று. எப்படியா நெருக்கி ஏவிட்டு? சும்மா கிறிஸ்துவின் அன்பு கர்த்தருடைய ஆசீர்வாதமா சொல்ல, ஐயோ நன்றி ஆண்டவரே, அது மட்டும் கிறிஸ்துவின் அன்பு இல்லை. அவர் என் மேல வைத்த அந்த அன்பு. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தெரியும், கணவன் மனைவி மேல நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மாத்திரம் எல்லாமே நடந்துராது. கிவ் சம் வால்யூம் டு மை மைக்மா. அதோட மட்டும் எல்லாமே நடந்துராது. புரியுதா? இப்போ நான் பாருங்க, இந்த உறவாடுதல்ன்றது எவ்வளோ முக்கியம். நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்னாலும் ஒரு கருத்தரிக்கணும்னாலும் அங்கே உறவாடுதல் தான் அவசியமாக இருக்குது. சும்மா வாயில் பேசிட்டு போகிறதில்ல, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறதுனால குழந்தை பிறந்துட போகிறதில்ல. அந்த ஒரு உறவாடுதல், அது அவங்களுக்கே உரிய உறவாடுதல். அது வேற யாரும் அவங்களோட அப்படி இந்த உறவாடல் கொடுக்க முடியாது. மணவாளன் மணவாட்டியோட உறவாடுகிற உறவாடல்ல அந்த மணவாட்டி கற்பம் தரிக்கப்படுகிறாள். அந்த கற்பம் தரிக்கப்பட்ட அந்த கற்பத்தை அவள் பேணி காத்து நாளுக்கு நாள் அதை பாதுகாத்து அந்த கற்பத்திற்காக அவன் நிற்கிறாள், சுமக்கிறாள். ஒரு நாள் அது ஒரு அழகான குழந்தையாக பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையை அழகாக வளர்த்துகிறாள். அந்த குழந்தை வளர்ந்து இவளுக்கு துணையாக நிற்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது என்னன்னுட்டு? அப்ப சபையாகிய மணவாட்டி மணவாளனாகிய கிறிஸ்துவோடு உறவாடி 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 ஆவிக்குரிய பிள்ளைகளை கற்பம் தரித்து அவர்களை பெற்றெடுக்கும் பொழுது அதுதான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு பெரிய காரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சர்ச்சுக்கு வந்தேன், அந்த பாஸ்டர் நல்லா பேசினாரு, பிடிச்சிச்சு, நான் விசுவாசி ஆயிட்டேன். அந்த சர்ச்சுக்கு போனேன், அங்கே நல்லா பண்ணாங்க, அங்கே விசுவாசி ஆயிட்டேன், ஞானஸ்தானம் எத்தினேன், அப்படியே போயின்னு வந்து இருக்கிறேன். இந்த அனுபவம் எப்படி இருக்குது? இந்த சபையாகிய கருவறைக்குள்ளாக நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். வெளியே வெயில் அடித்தாலும் குளிர் அடித்தாலும் புயல் வந்தாலும் மழை வந்தாலும் தாயின் கருவறையில் இருக்கிற குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம். இந்த சபை கருவறையா இருக்கு அப்படின்னு நம்பி இந்த கருவறைக்குள்ளாக நானும் ஒரு குழந்தையாக உள்ள இருக்கிறேன்னு விசுவாசிக்கிறவங்க வெளியே எவ்வளோ பெரிய போராட்ட புயல் அடித்தாலும் உன் கண்களுக்கு அது தெரியாது, உன் நாலேஜுக்கு எட்டாது. குழந்தைகிட்ட அம்மா கேட்பா, பாப்பா நீ வயிற்றில் இருக்கும்போது பயங்கரமான புயல் வந்துச்சு, மழை வந்துச்சு தெரியுமா? தெரியாது. உன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது பயங்கரமான வெயில் அடிச்சது தெரியுமா? தெரியாது. உன் வயிற்றில் இருக்கும்போது பயங்கரமான போராட்டம் நடந்துச்சு தெரியுமா? தெரியாது. நான் நிறைய கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்ட உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்? நான் வயிற்றில் இருந்ததெல்லாம் போது கேட்டதெல்லாம் உன்னுடைய சத்தத்தை. ஆமென். நான் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கேட்டதெல்லாம், கண்ணு பார்த்தது எல்லாம் உங்களை, கண்ணை திறந்த அந்த குழந்தை பார்த்தது எல்லாம் தாயோட இருட்டுக்கான அந்த கர்ப்பப்பையே. சபையாகிய கருவறையை தன்னுடைய கருவறையாக கருதி எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, எப்படி வாழ்றாங்களோ, அவங்க பார்க்கிறதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் முகத்தை, கிறிஸ்துவின் பிரசன்னத்தை, கிறிஸ்துவின் சாயலை. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தரோடு கூட இருக்கிறதான இந்த உறவு புதுப்பிக்கப்பட்டாலே இன்றைக்கு எவைகளுக்காகலாம் நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்களோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கமான், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். இப்போ மணவாளனோடு உறவாடுகிற இந்த வாழ்க்கை வேற எந்த காரியத்தை காட்டிலும், எந்த ஊழியத்தை காட்டிலும், எந்த மீட்டிங்கை காட்டிலும் தெரியாது. இங்கே நின்று இந்த 3 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து வர்ஷிப் பண்ணுங்க, கை தட்டுங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறேன். இந்த 3 மணி நேரம் உங்களிடத்தில் நான் செலவிடுறது எனக்கு சந்தோஷத்தை தருது, நல்லா இருக்குது, ஊழியம் செஞ்சுருக்கிறேன். தாண்டி இதே 3 மணி நேரம் என் கீபோர்டோட உட்காந்து என் மனவாளனை, என் செல்லமே, ஆண்டவரே, அப்பா உங்கள் அன்பு பெருசு, டாடி டாடி டாடின்னு உட்கார்ந்துருக்கும் பொழுது இதை விட 200 மடங்கு சந்தோஷம் எனக்கு அந்த இடத்துல கிடைக்குது. ஆமென். அப்போ எனக்கு சர்ச்சு நடத்துறது பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு மேட்டர்ல நினைக்கிறீங்களா? சர்ச்சு நடத்துறது ஒரு மேட்டரே இல்லை எனக்கு. ஆமென்.
இந்த சர்ச்சு முடிச்சதுக்கு அப்புறமாவும் நான் வீட்டுக்கு போய் எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, எங்க இதயமெல்லாம் இனிக்குதையா. What I want to tell you today is, உங்களுக்கு நான் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க விரும்புகிறேன், என்ன பிரசங்கிக்க விரும்புகிறேன்னா, தேவனோடு உள்ள உறவை ரெஸ்டோர் பண்ணுங்க, புதுப்பித்து கொள்ளுங்கள். இவ்வளோ நாள் உறவில் இருந்திருக்கலாம், இன்னைக்கு இந்த மெசேஜ் கேட்க வரைக்கும் உறவில் தான் இருக்கிறேன் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த உறவுக்கான முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துங்க. நீங்கள் ஒருவேளை வேலைக்கு போகலாம், படிக்கலாம், வாட் எவர் யூ டூ, பட் ஐ டெல் ஒன் திங், டெய்லியும் ஒரு 10 நிமிஷம், இன்றைக்கி காலையில் சர்வீஸில் நான் சொல்லி கொடுத்தேன், டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த காரியத்தை நீங்கள் முடிச்சு தரணும், இந்த காரியத்தை முடிச்சு தரணும், இது எல்லாத்தையும் விட்டுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் உங்களை உயர்த்தறதுக்கு மாத்திரம் நான் செலவிடுறேன். ஆண்டவரே நீ நல்லவர், உங்களை பற்றி இழுக்காமல் ஆண்டவரை பற்றி மட்டும் பேசி அவரை மட்டும் உயர்த்தி அவரை மட்டும் மகிமை செலுத்தி டெய்லியும் 10 நிமிஷம் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வாரம் இதே ஈவினிங் சர்வீஸில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு சாட்சிகளை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஆமென். ரேதர் பிரேயிங், ஆண்டவரே செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இதை காட்டிலும், இதெல்லாத்தையும் காட்டிலும் இந்த நேரத்தை அப்படியே இங்கே பண்ண ஆண்டவரே 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 ஆண்டவர். உங்களுக்கு ஒருத்தர் நிறைய உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் கேட்காம உதவி செய்கிறாங்க, கேட்காம கூட வந்து நிற்கிறாங்க, கேட்காம உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க, கேட்காம உங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறாங்க. உங்களுக்கு மனசில் என்ன தோணும்? ச்சே இவ்வளோ செய்கிறாங்களே, இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் தோணுமா தோணாதா? தோணுமா தோணாதா? அப்போ அவரை உயர்த்திக்கிட்டு மட்டுமே இருந்து, அவரை பாடிக்கிட்டு மட்டுமே இருந்து, அவரை உயர்த்தி 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 உயர்த்தி, நான் ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுங்க, எனக்காக இப்படி செய்யுங்கப்பா, இந்த ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா, ஜனங்க இப்படி பேசுகிறாங்கப்பா, இதை காப்பாற்றுங்கப்பா, நான் யாருன்னு இதெல்லாம் நான் பண்ணுறதே கிடையாது. நான் ஜனத்துக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இங்கே நிற்கல, அவருடைய மகிமைக்கு சாட்சியாக நான் நிற்கிறேன். என் நேசர், எனது மணவாளன், என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா. பாஸ்டர் இன்னைக்கு சர்ச் ஹவுஸ்ஃபுல்லாக கூட்டம், மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா. பாஸ்டர் ஒருத்தருமே வரல, நீங்கள் மட்டும்தான் ஆராதனை செய்யணும். என் மணவாளனே உம்மை மறவேன். ஏன்னா நான் நிறைய நாட்கள் தனிமையாகவே இருந்திருக்கிறேன். என் தனிமையான நாட்கள் எல்லாம் இவர் கையை பிடிச்சினே நடந்திருக்கிறேன். என் மகிழ்ச்சி, அப்படியே வாங்க ஆண்டவரே வாக்கிங் போகலாம், மகிழ்ச்சியின் மகுடம். ஆண்டவரே வாங்க ஒரு பைக் ரைடு போகலாம். எத்தனையோ நாட்கள் நிஜமாவே ஒரு மனுஷன் பின்னாடி உட்காந்தா வண்டி என்ன வெயிட் இருக்குமோ அதே மாதிரி நான் உணர்ந்துருக்கிறேன் தனியாக போகும்போது. எனக்கு ரொம்ப லாங் டிரைவ் பண்ண பிடிக்கும். சும்மா பைக் எடுத்துகிட்டு பெங்களூர் போவேன், பைக் எடுத்து மெட்ராஸ் போவேன், இங்கேருந்து ஓட்டிகிட்டே போவேன் ரொம்ப லாங்கெல்லாம். அப்போது ரொம்ப 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 அதிக எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஊட்டி பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப அதிகமாக ஊட்டிக்கு இன்னொரு போவேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் வரும்போது நல்ல பாட்டு கேட்கலாம், வைப் பண்ணலாம், அப்படி சில நேரம் இருக்கும். ஆனால் நிறைய நேரங்கள் உட்காந்து ஆண்டவரே என்ன ஏன்பா நேசிச்சுக்கிறீங்க, இந்த உலகம் சொல்கிறபடி பார்த்தா நான் ஒர்த்து கிடையாது, எத்தனையோ நல்லவங்க இருக்கிறான் அவங்களையும் நேசிக்கிறீங்க, ஆனால் தகுதி இல்லாதவனுக்கு ஏன் இவ்வளோ அன்பு, எப்படி உங்களால் முடியுது, எப்படி என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க ஆண்டவரே? கொஞ்சம் மைக் வால்யூம். எப்படி ஆண்டவரே என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, எப்படி என்ன சகிச்சுக்கிறீங்க, எப்படி ஆண்டவரே நீங்கள் பொறுமையாகவே இருக்கிறீங்க என்கிட்ட, என்னை எப்படி ஆண்டவரே இன்னும் என்னை நம்பி திட்டங்களை கொடுக்குறீங்க. ஒருத்தர் நம்பி ஒரு வேலை கொடுக்குறோம். சாமுக்கு நல்லா தெரியும், ஒரு வேலையை நீ செய் அப்படின்னு நம்பி கொடுக்குற நேரத்தில் நிறையா வாட்டி கவனக்குறைவாக இருந்து அந்த வேலையை அவன் சரியாக செஞ்சுருக்க மாட்டான். ஆனால் அந்த வேலை செய்யறதுக்கு அவனை சுற்றிலும் ஒரு 4-5 பேர் இருந்தாலும்
மீண்டும் மீண்டும் அவன்கிட்டயே அந்த வேலை கொடுக்கப்படும். நீ சரியா செய்யல, தவறா செய்யற அப்படின்னு அந்த கோபத்தில் கத்துனாலும் மறுபடியும் உங்கள்கிட்ட அந்த வேலை வருதா இல்லையா? மறுபடியும் அதை நீயே செய்யணும்னு சொல்லி உங்கள்கிட்ட வருதா இல்லையா? அப்போ மாம்சமான நானே ஒருத்தன் அவ்வளோதான், இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அவன் வேண்டான்னு சொல்லி ஒதுக்காம மீண்டும் மீண்டும் அவனை நம்பி ஒரு காரியத்தை செய்ய முயற்சி செய்வேனால், அவருடைய அன்பை என் மேலே வைத்து அவருடைய ஆவியை எனக்குள்ள வைத்திருக்கிறவர் என்னை எப்படி நம்பாமல் இருப்பாரோ? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Again and again, again and again, God keep on loving us. God keep on keeping His eyes on us. I don't agree. எனக்கு தாழ்வு இருக்குன்னு நான் நம்புறதில்லை. ஆமென். என் உயர்விலும் என் மகிமையிலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. அப்படி நிறைய ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே உங்க திருநாமம் பரிசுத்தமானதுப்பா. வேற எந்த தாட்டும் மைண்ட்ல வராது. என்னத்தை போய் சாப்பிடலாம்? நிறைய நேரம் உங்களுக்கு தெரியுமா தெரியல, குன்னூரை தாண்டினதையும் வெல்லிங்டன் லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்கு. அது ஒரு மிலிட்ரியோட லேக். எத்தனை பேருக்கு தெரியும் வெல்லிங்டன் லேக்? அப்படி வெல்லிங்டன் லேக்குன்னு ஒரு லேக் இருக்கு. அங்கே அதிகமாக அந்த காதல் ஜோடி வரதெல்லாம் இருக்காது. அது மிலிட்ரி கண்ட்ரோல். துப்பாக்கி வச்சுட்டு கேட்லேயே மிலிட்ரி போலீஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் நிற்பாங்க. அதனால அந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு புல்லு தரையாக இருக்கும், ஃபுல்லாக ஒரு மாதிரி பசுமையாக, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நடுவில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தை சுற்றியும் வாக்கிங் போகிற மாதிரி ஒரு பார்க், அது லேக், ஒரு குளம், வெல்லிங்டன் குளம். அங்கே எத்தனையோ நாட்கள் தேவ பிரசன்னத்தால் நிறைஞ்சு கையில் அந்த 200-300 ரூபாய் தான் இருக்கும். அதுக்கு ஃபுல்லாக பெட்ரோலை போட்டுக்கிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு ஊட்டி போய் அந்த இடத்துல உக்காந்து என் நேசருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். சர்ச்சில் பாட்டு பாடுற 10 நிமிஷம் மாத்திரம் இல்லை, அதுக்காக நான் நிறைய நேரத்தை ஒதுக்கி நான் போய் உட்காந்து என் கூட பேசுங்க ஆண்டவரே, எனக்கு காரியத்தை வெளிப்படுத்துங்க. நிறைய பிரச்சனை என்னை சுற்றி சூழும்போது அமைதியாக நான் போய் ஒரு இடத்துல உட்காந்து, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ. நிறையா தீர்க்கமான முடிவுகள் எல்லாம் ஆண்டவரோடு நான் தனிப்பட்ட முறையில் பேசுகிற அந்த இடத்துல தான் இன்றைக்கும் நான் உயிருள்ள சாட்சி அதுக்கு. ஆமென். அப்போ இது ரகசியம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். இது சும்மா எல்லாரும் சொல்றது இல்லையா? நம்மளுக்கு தெரியாதா ஜெபம் பண்ண ஆண்டவர் அற்புதம் செய்வார்னுட்டு? ஆனா ரகசியம் என்னன்னா, உறவாடுங்கள். அதற்கு முழு தகுதியும் உங்ககிட்ட இருக்குது. பாஸ்டர் நான் தப்பு செய்கிறேன், நான் ரொம்ப பாவத்தில் மாட்டின்னு இருக்கிறேன், நான் அப்படி ஆயிட்டேன் பாஸ்டர், இப்படி ஆயிட்டேன், ஆண்டவர்கிட்ட என்னால் நெருங்க முடியல, என்னுடைய சூழ்நிலை என்னை ஆண்டவர்கிட்ட நெருங்க விட மாட்டேங்குது, என் பாவம் என்னை ஆண்டவர்கிட்ட நெருங்க விட மாட்டேங்குது, இது நெருங்க விட மாட்டேங்குது, அது நெருங்க விட மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒன்றா காரணம் காமிக்கலாம். ஆனால் பேதுருவும் யூதாஸும் இன்னைக்கு காலையில் அதுதான் எடுக்க வந்தேன். சரி ஈவினிங் பேசிக்கலான்னு வந்துட்டேன். இப்போ பேதுரு எல்லாத்துக்கும் தெரியும், யூதாஸ் எல்லாத்துக்கும் தெரியும். யூதாஸ் என்ன செஞ்சான்? தப்பு பண்ணான். என்ன தப்பு பண்ணான்? ஆண்டவரை காட்டி கொடுத்தான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி யூதாஸ் காட்டி கொடுத்தான். அவன் வேற எதுவும் செய்யல. ஆண்டவரை சபிச்சானா? அசிங்கமா பேசினானா? நீ எல்லாம் கடவுளா, நீ ஒரு ஏமாத்துக்காரன், அப்படி ஏதாவது பேசினானா? இல்ல. யூதாஸ் சும்மா போனா, நான் ஒருத்தருக்கு போய் முத்தம் கொடுக்குறேன், அவரை தான் இயேசு, கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கிட்ட போனால் ஒரு முத்தத்தை கொடுத்தான், ஓடிட்டான். இவ்வளோ தான். ஆனால் பேதுரு 3 வாட்டி செய்கிறான். இவன் ஒரே வாட்டி செஞ்சுட்டு ஓடிட்டான். பேதுரு 3 வாட்டி எனக்கு அவரை தெரியாதுன்னு அறிக்கை செய்கிறான், மறுதளிக்கிறான். பீட்டர் denied Jesus, but Judas, பேதுரு அளவுக்கு யூதாஸ் தப்பு பண்ணல. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம்? யூதாஸ் தான் பெரிய தப்பு பண்ணிக்கிறான், இயேசுவை காட்டி கொடுத்துறான், அதனால தான் இயேசு செத்தாரு, பேதுரு என்ன போறவில்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான் தானே, அவ்வளோ தான் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் யூதாஸ் செஞ்சதை விட பேதுரு செஞ்சது தான் பெரிய விஷயம். எனக்கு தெரியாது, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, இயேசுவா. 3ஆம் தரம் கேட்கும்போது அவன் சபிக்க துவங்குறானா, ஆண்டவரே காஸ் பண்றானா, சீ இவன் நாசமா போனவன், இவன் அழிஞ்சு போனவன், இவன் அப்படிப்பட்டவன், இவன் எல்லாம் கொல்லணும் அப்படின்ற மாதிரி பேதுரு இவன் கூட சேர்ந்து பேசுறானா. அப்பதான் இவனை விட்டுருவாங்கன்னுட்டு. பாருங்களேன், பேதுருவும் பாவி, யூதாசும் பாவி.
ஆனா பேதுரு மன கசந்து அழுவுறான். இயேசு வராரு, வந்து அவன்கிட்ட அவனை மறுரூபமாய் அவனை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறமா பேதுரு ஒரு டெசிஷன் எடுக்கிறான். பாரு, நீ தப்பு பண்றது, ஒரு பாவத்துல விழுவுறேன்னு சொல்றது, ஒரு விஷயத்தை கமிட் பண்றது பெரிய விஷயம் இல்லை. கமிட் ஆகி அதில் விழுந்து கிடக்கும் பொழுது அடுத்தது என்ன செய்யறதுன்னு ஒரு முடிவு எடுக்கிற பார்த்தியா, ஒரு டெசிஷன் மேக் பண்ற பார்த்தியா, அந்த டெசிஷன் தான் இங்க இம்பார்ட்டன்ட். பேதுருவும் கில்ட்டானா, குற்ற மனசாட்சியானா, தப்பு பண்ணிட்டேனே அதனால தான் நான் வழுவுறான். யூதாசும் கில்ட்டாகிறான், குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தனே. நல்லா கவனிச்சுட்டு வரணும். யூதாசும் தப்பு பண்றான், பேதுருவும் தப்பு பண்றான். யூதாசும் உனக்கு சேர்ந்து அழுவுறான், யூதாசும் குற்ற மனசாட்சியோட துடிக்கிறான், பேதுருவும் துடிக்கிறான். இயேசுவை கொல்ல போறாங்க. யூதாஸ் சந்தோஷமாவா இருப்பான்? அவன் வந்தது கொஞ்ச நாளா இருந்தாலும் அவனுக்கும் சோறு போட்டார் தானே, அவன் காலையும் கழுவுனார் தானே, ஃபர்ஸ்ட் ரொட்டி அவனுக்கு தானே கொடுத்தாரு. அப்போ ஒரு கட்டத்தில் அந்த அன்பு அவனை போட்டு சாவடிக்கும் தானே. ஐயோ அவசரப்பட்டனே ஆயிருக்கும் தானே. ஒருவேளை யூதாஸ் நினைச்சிருப்பான், இவர் கடல் மேலெல்லாம் நடக்கிறாரு, இவர் பயங்கர மேஜிக் எல்லாம் பண்றாரு, இவரை யாரு கொண்டு வர முடியும், நம்மளுக்கு காசு பிசினஸ் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட யூதாஸ் பண்றது இருக்கலாம். பட் த மேட்டர் இஸ், இவங்க ரெண்டு பேரும் குற்ற மனசாட்சியில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எடுத்த முடிவு, யூதாஸ் இமீடியட்டா சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். நாண்டு கொண்டு செத்தான். அந்த பணத்தை அப்படியே இறைச்சிட்டு தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். ஆனா பேதுரு, நானும் தப்பு பண்ணிட்டேனே, யூதாஸ் எல்லாம் அப்படி செத்து போயிட்டான், நானும் சாவரன் இல்லாம அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக நிக்கணும்னு பேதுரு நிக்கிறாரு. ஆண்டவர் அவரை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்கிறார். ஆமென். டெசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முடிவுகளை எடுப்பது மிக 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 முக்கியம். இந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆவியானவருடைய துணை அவசியமாக இருக்கிறது. சொந்தத்தில் மாம்சத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முடிவு எடுக்கக்கூடாது. ஆமென், ஆமென். இன்றைக்கு நான் உங்களுக்கு பேச இருக்கிற சத்தியம் அதுதான். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். Then you will know the truth and the truth will set you free. வசனம் சொல்லுது, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நிறைய நேரம் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிக்கிறது. there is a difference between the fact and the truth. உண்மைக்கும் சத்தியத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உண்மைதான? இல்ல, உண்மை வேற, சத்தியம் வேற. ஆமென். ஒரு ஆமென் வரட்டுமே, சத்தம் ஒரு ஆமென் வரட்டுமே. உண்மை வேற, சத்தியம் வேற. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? நான் சொல்லி தரேன். உண்மை அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை என்னென்ன சொல்கிறதோ இதற்கு பேரு சத்தியம். சத்திய தேவ வார்த்தை. The truth means the word of God. உண்மைனா, ஃபேக்ட்னா, இன்னைக்கு நீ எவைகளை பார்க்கிறியோ அவைகள் சத்தியம். ஆமென். இன்னைக்கு உண்மை எது, சத்தியம் எதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இன்னைக்கு சாம் பாக்யராஜ் 5 லட்சம் ரூபாய் கடனாளியா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு பேரு, நிஜமா நீ கடன் வாங்கியிருக்கிற 5 லட்சம் நீ திருப்பி கட்டணும், நீ கடன்காரன், அதுக்கு பேரு உண்மை. இது சத்தியம் இல்லை, அது உண்மை. ஆனா நீயோ கடன் வாங்க மாட்டாய், ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு நீ கடன் கொடுப்பாய்ங்கிறது சத்தியம். ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்ம எதை நம்புறோம் அப்படிங்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய போராட்டம். அநேக நேரம் நம்ம உண்மையை நம்புறோம். பாஸ்டர், சூழ்நிலை இப்படிதான் பாஸ்டர் இருக்குது, ஆனா அந்த சூழ்நிலைகளுக்கு சத்தியம் பார்த்தா எதிர்மாறா இருக்கும்.
நானே கடன் கட்டணும், இவர் தேசத்துக்கே நீ கடன் கொடுப்பேன்னு சொல்றாரு, எப்படி என்னால் நம்ப முடியும்? ஆமாவா இல்லையா? ஒருவேளை சொல்றதை கேட்கும்போது ஆமேன், அப்படி ஆனா பரவாயில்லன்றதுக்காக ஆமேன்னு சொல்லணும். ஆனா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலையாக்கும்? கிடையவே கிடையாது. சத்தியமுனே பாவத்திலிருந்து விடுதலையாக்காது. ஆமென். நீ அவர் அறிகிற அறிவுக்குள்ள போகும்போதே பாவத்திலிருந்து விடுதலையாகி வந்துடுற. அறிஞ்சு கொண்ட சத்தியம் உன்னை எதிலிருந்து விடுதலையாக்கும்? நான் சொல்லித்தரேன். இவ்வளோ நாள் உங்கள் வாழ்க்கையில் எவைகளெல்லாம் இவ்வளோ தான், இது தான் நான், இதுதான் என் ஸ்டாண்டர்டு, இதுதான் எங்கள் அம்மா அப்பாவோட வாழ்க்கை, இவ்வளோ தான் நாங்கள், எங்கள் வாழ்க்கை இவ்வளோ தான், இங்கேருந்து இவ்வளோ போனால் போதும், இவ்வளோ தான், உனக்கு பின்னாடி ஒரு வட்டம் போட்டு நீ ஒரு வட்டத்துக்குள்ளே நிற்கிற பத்தியா? உன்னை உன்னிடமிருந்து சத்தியம் விடுதலையாக்கும். ஆமேன். மாம்சமான உன்னிடத்திலிருந்து சத்தியம் விடுதலையாக்கி உன்னை ஆவிக்குரிய மனுஷனா கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லிடுமே. மாம்சமான என்னை ஆவிக்குள்ளானவனாக மாற்றுகிறது தேவனுடைய சத்தியம். ஆமென். சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஓ நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. மஷிகரது மனரதியாச்சே ரோதரே செரேரே ரிதலரரே சக்கரதியந்தரே. கண்ணமுடி நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. சொல்லுங்க, நடத்திடுவீர் இனிமேலும் இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆவது வசனங்கள் வரை. சரி, இப்போ இந்த சூழ்நிலை எல்லாத்துக்கும் தெரியும். பேதுரு ஆண்டவருக்கு சீஷனா வரதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு உண்மைக்கும் சத்தியத்திற்கும், உண்மையை நம்புகிறதுக்கும் சத்தியத்தை நம்புகிறதுக்குமான வித்தியாசத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஓகே, லிசன் வித் மீ. அப்போ ஓகே, இது கெனசரேத் கடல் அருகே நடக்கிற ஒரு விஷயம். திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரை நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிற அவர்களை விட்டிறங்கி வடைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலே சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார். ஓகே, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச கதை. ஆனா இங்க உண்மை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன். The whole night I worked hard. நான் பிரயாசப்பட்டேன் ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. மீனவர்கள் எல்லாம் எப்போ மீன் பிடிக்க போங்க தெரியுமா? அந்த ஃபேக்ட் என்னன்னா, நைட் நேரம் தான் ஆக்சிஜனுக்காக மீனெல்லாம் மேலே வரும். ஒரு மீன் தொட்டி வச்சுருந்தீங்கன்னா கூட பார்க்கலாம். நீங்கள் காலையிலலாம் அப்படியே உள்ளுக்குள்ளே போய் அடியில் இருந்துக்கும். நைட் நேரம் போய் டார்ச் அடிச்சு பாருங்கள், மேலால் நீந்திக்கிட்டு இருக்கும் மீன். ஏன்? ஆக்சிஜனுக்காக.
அப்படி மேலே வரும்போது ஈஸியாக மீன் பிடிக்க முடியும். எல்லா மீனவர்களும் பாருங்கள், பவானி சாகர் டேமில் பாருங்கள், பகலில் 10 பேர் மீன் பிடிச்சானா நைட்டு 100 பேர் மீன் பிடிப்பானுங்க. மீன் பிடிக்கிறதுக்கு சரியான நேரம் ராத்திரி தான் அப்படின்னு உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியறது உண்மை. ஆனால் பகலில் ஒருத்தனை போய் போட் எத்துனவா மீன் பிடிக்க போகலான்னு கூட்டின்னு போகிறது உண்மைக்கு மாறானது, அது சாத்தியமில்லாதது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, கொண்டு போய் ஆழத்தில் கொண்டு போயிட்டு வலைய போடுங்கள். சீமோன், நீ மட்டும் தூண்டில் போடு சொல்ல, வலைய போடு. ஆண்டவரே, பகலில் தூண்டி மீன் கிடைக்கிறதே கஷ்டம். நாங்கள் மேட்டூர், பெங்களூர்லேருந்து வரும்போது மேட்டூர் அந்த பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா காரை எடுத்துகிட்டு சும்மா அப்படி நின்றுட்டு இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ வலடா இருக்கும், 30 வலைக்கிட்ட, 30 தூண்டிக்கிட்ட அப்படியே பிரிட்ஜில் நின்னே தூண்டி போட்டிருப்பாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. அந்த உணவெல்லாம் மாட்டி தூண்டில் மாட்டி அப்படியே அடிக்கும் தலைக்கு. இங்கிருந்து அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தூண்டில் தான். அதில் யாரோ ஒருத்தருக்கு தான் மீன் சிக்கிருக்கு. நிறைய பேர் ஒன்றுமே கிடைக்கலன்னு வெறுப்பாக அப்படியே நின்றுட்டே இருந்தது நாங்கள் பார்த்தோம். அதில் யாரோ ஒருத்தருக்கு, அதுவும் 2 கிலோ 3 கிலோ ஒரு மீன் கிடைக்கிறது அதிசயம். அப்படி தான் கிடைக்குது. அப்போ ஆண்டவரை கூட்டிகிட்டு போய் வா மீன் பிடிக்க போகலான்னு கூட்டிகிட்டு போகும்போது நைட்டு ஃபுல்லாக வலை போட்டு ஒன்றும் ஆகலை. வேணா தூண்டி ஏதாவது போட்டு பார்ப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு தேவைக்காக ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல, ஒரு 10 கிலோவோ 2 கிலோவோ ஒரு 4-5 கிலோ கிடைச்சா நீங்கள் வந்த நேரம் ஏதாவது நடந்துச்சுன்னா சரி. இல்லை, வலைய போடுன்றாரு. நைட்டு பிரயாசப்பட்டியா? நான் சொல்றேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். உண்மையின்படி பார்த்தா நான் வலை போட மாட்டேன். சக்சஸா இருக்கிற நேரத்திலே நான் தோத்து போயிட்டேன். ஆகிலும் பைபிள் எங்கேயும் சொல்ல, பேதுரு இந்த மாதிரி வலையை போட்டாப்லி. காலையில் ஆண்டவர் வந்து கிணசரேத் கடற்கரையில் வந்து நிற்கும் பொழுது பேதுருவோடு சேர்ந்து அநேகர் வலையை கலாவிட்டு இருந்தாங்க. யாருக்குமே மீன் கிடைக்கல. கிணசரேத் கடலில் மீனே இல்லாமல் இருந்ததுன்னு இங்கேயும் இல்லை. அப்படின்னா இவன் கூட நைட்டு ஃபிஷிங் போனவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்குது, இவனுக்கு மட்டும் கிடைக்கல. சில நேரங்கள் உன் வாழ்க்கையில சாதகமாக முடிய வேண்டிய காரியம் முடியாமல் இருக்குது அப்படின்னா, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற காரியங்கள் அதோட நிக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். ஆண்டவர் உன் நம்பிக்கையை உண்மையிலிருந்து சத்தியத்துக்கு மாத்துகிற நேரம்னு புரிஞ்சுக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். அந்த நேரம் ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுதோ ஆமென் அப்படி நின்றுங்க. அவன் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. அது வரைக்கும் அவன் சீசன் கிடையாது. இரண்டாவது முறை சீமோன் இடத்தில் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் விசிட், உங்க வார்த்தையின்படி வலைய போடுறேன். ஆமென், ஆமென். போட்டவன் நஷ்டப்படவே இல்லை, இழுக்க முடியல. ஆமென். மற்றவன் எல்லாம் கரையில் இருக்கிறவங்களே எல்லாம் வா 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 கூப்பிடுறான். பிரயாசம் முழுதும் பிரயாசப்பட்டு கிடைக்கலங்கிறது உண்மை, சூழ்நிலை உண்மை. ஆனால் ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத உன்னை செய்யின்னு சொல்றாரு. அது செஞ்சா மீன் கிடைக்காதுன்னு பேதுருக்கும் தெரியும். ஆனால் நீங்க சொல்லிட்டீங்க, நான் செய்யறேன். ஆமென், ஆமென். சில நேரங்களில் கர்த்தர் என்கிட்ட சொல்லுவார் பாரு, என் கையில் இந்த வாரத்துக்கு ஒரு 2000 ரூபாய் இருக்கா, இந்த 2000 ரூபாய் வச்சு எப்படியாவது இந்த வாரத்தை சமாளிச்சிடணும்னு நான் நினச்சி அந்த 2000 ரூபாய் வச்சிருப்பேன். ஆண்டவர் சொல்லுவார், இதை எடுத்து உன் ஊழியக்காரனுக்கு விதைன்னுவார். ஆண்டவரே, நான் ஞானமாக இருக்கணும் அல்லவா, என் குழந்தைக்கு சாப்பாடு வேணும் அல்லவா, நாளைக்கு பால் வாங்கணும் அல்லவா, இருக்கிறதே இந்த 2000 தான் உங்களுக்கு தெரியும், விதைச்சிட்டா எப்படி ஆண்டவரேன்னு கேள்வி கேட்குறவனா நான் இருக்கிறதே இல்லை. அப்படி ஆண்டவர் சொன்னதையும் சும்மா வெறும் கையில் இருந்தாங்க பாஸ்டர் அப்படின்னு கொடுக்கறது இல்லை. மொய் கவரில் இருக்கிறதுலே விலை, கவரே 40 ரூபா 30 ரூபா வரும். அந்த மாதிரி ஒரு கவர் வாங்கி, பழைய நோட்டா இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நோட்டா, 100 ரூபானா 100 ரூபா ஃப்ரெஷ்ஷான நோட்டு, புது நோட்டு, 200 ரூபானா 200 ரூபா புது நோட்டு, அதை எடுத்து அப்படியே அது பர்ஃப்யூமெல்லாம் அடித்து அதை வச்சு மூடி வச்சு, நான் உங்களை நேசிக்கிறேன் என் தகப்பனே என்னை போட்டு என் பேர் போட்டு பயபக்தியாக எடுத்து கொண்டு போய் காணிக்க வைக்கிறேன். பாஸ்டர் தானே 100 ரூபா கொடுத்தா சந்தோஷப்படுவார், இன்னும் 2 வார்த்தை ஆசை
என்னைக்கு ஊழியக்காரனை கடவுளால் நேரடியாக அனுப்பப்பட்ட கடவுளோட வாயின் நம்பியோ உன்னால் கனப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. நான் கனத்தை கற்றுக்கொண்டேன், அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். வருகிற நாட்களில் ஆண்டவர் அத்தனை ஜனங்களால் நான் அரங்குறேன். எழுதி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வீக் சர்வீஸ் டிசம்பர் 8ஆம் தேதியா? 8ஆம் தேதி தானே நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் டிசம்பர் 8 இங்கே ஒரு சேர் காலியாக இருந்துச்சுன்னா, என்ன பாஸ்டர் அப்போ இந்த வாரத்துலேருந்து எல்லாத்தையும் வாவான்னு கெஞ்ச போறீங்களா? இல்லை, நான் இந்த வார்த்தையை அனுப்ப போகிறேன். எனக்கு வார்த்தை, எனக்குள்ள இருந்து கிரியை செய்கிற வார்த்தை கிழக்குல இருந்தும் வடக்குல இருந்தும் தெற்குல இருந்தும் மேற்குல இருந்தும் கொண்டு வந்துச்சுன்னா நம்பு, நான் பேசுற வார்த்தையில ஜீவன் இருக்குன்னு. ஆமென், ஆமென். வந்தா உனக்கு தான் அது ஆசீர்வாதம். கம்மிங் டு தி ஈவினிங் சர்வீஸ் இட்ஸ் நாட் பிளெஸிங் ஃபார் மீ. நான் உண்மையாலுமே என் பழைய சர்ச்சை மிஸ் பண்ணுறேன். அங்கே காலி பண்ணி வரும்போது என் கண்களில் கண்ணீர் மாத்திரம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஐ ரியலி மிஸ் மை சர்ச். ஐ ரியலி மிஸ் ஜோயே ஜோன். மனசார என் ஜோயே ஜோன் சபையை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அங்கே வருஷம் இப்போ நாட்டியும் செய்தி கொடுக்காட்டி எதுவுமே பண்ணாமல் சும்மா அப்படி கை கட்டி உட்கார்ந்தா கூட அங்கே அவ்வளோ சமாதானத்தை அந்த ஜனங்க கொடுத்தாங்க, அன்பை கொடுத்தாங்க எனக்கு. நான் பாஸ்டர்னு ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடியும் அந்த அன்பை கொடுத்தாங்க. நான் நிற்கும் போது என்னை ஆனர் பண்ணாங்க, என்னை கொண்டாடினாங்க. அப்படி இருந்து எனக்கு விரோதமாக கை நீட்டுற ஜனங்க முன்னாடி ஏன் நான் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினீங்க ஆண்டவரே? நான் கேள்வி கேட்கல. நன்றி, 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 நன்றி. ஐ லவ் யூ ஜீசஸ். அந்த ஜனங்களை என்னை கொண்டாட வச்சதும் நீங்கள் தான். எனக்குள்ளிருந்து அவங்க உங்களை தான் பார்த்து கொண்டாடினாங்க, அவங்களுக்குள்ளிருந்து நீங்கள் தான் என்ன கொண்டாடினீங்க. அதை காட்டிலும் அதிகமானதை எனக்கு இங்கே நீங்கள் தர்றீங்க. அதை காட்டிலும் மேலான மகிமையை வைத்தவரே. ஐ மிஸ் மை ஃபேமிலி அப்படின்னுட்டு. ஆனால் கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார்னா திட்டமில்லாமல் அனுப்ப மாட்டார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியிருவேன். உண்மையை நம்புறவன் கிடையாது. இப்படி பண்ணாதான் கூட்டம். எனக்கு இன்னைக்கு இங்கே 200 பேரை கொண்டு வருது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, மேட்டரே கிடையாது. நான் கண்டிப்பாக நினச்சா ட்ராக்ஸ் கொடுத்தோ இது கொடுத்தோ இல்லை, நான் நினச்சா கூட்டிகிட்டு வர முடியும். ஆனால் என்னுடைய முயற்சினால ஒருத்தர் நான் இழுத்துன்னு வர விரும்பல. அவர் அனுப்பி இங்கே ஆட்கள் வருவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. ட்ரெயின் புக் பண்ணி, முன்னாடி ஹோட்டல் புக் பண்ணி இந்த சர்வீஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஜனங்க வருவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. நம்புறவங்க நம்புங்க. மார்க் மை வேர்ட்ஸ், ஐ அம் டெல்லிங் ஸ்ட்ராங் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். 3 நாள் 4 நாளுக்கு முன்னாடி வந்து தங்கி இந்த சர்வீஸ்க்காக காத்திருக்கிற ஜனங்களை அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்களால் என் சொந்த ஜனம் காணும். நான் சேலஞ்ச் பண்ணல. நான் யாருக்கு விரோதமாகவும் நிற்க மாட்டேன். நான் விரோதமாக நின்னா உங்களுடைய வாழ்க்கையே இல்லை. ஊழியக்காரன் வாயை சும்மா நினச்சிக்காத. நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஒரு அடிமைன்னு நினச்சிக்காத. உனக்கு அப்பன்னு வச்சா கொஞ்சம் யோசிச்சு பாரு பேசுறதுக்கு முன்னாடி. ஆமென். என்னைக்குமே இன்னைக்கு வந்திருக்கிற தம்பிங்களுக்கும் சொல்கிறேன், எங்கே போனாலும் எந்த ஊழியக்காரனும் அற்பமாக எண்ணிராது. ஊழியக்காரன்றவன் பிச்சைக்காரனை விட கேவலமாக அவன் சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் அவன் நினைச்சானா உன்னை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவான். தன் தகப்பன் கண்ணீர் விட்டானா அந்த பிள்ளையை கர்த்தர் உயர்த்தவே மாட்டார். ஆனால் நான் ஒருத்தருக்கு விரோதமாக நிற்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அவருடைய ஆவியை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். அவருடைய ஆவி என்னை ரோஷம் இல்லாதவனாக, வெக்கம் இல்லாதவனாக, மானம் இல்லாதவனாக மாற்றி இருக்கிறது. ஏன்னா என்னுடைய மானம் கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். எனக்கு விரோதமா 4 பேர் எந்திரிச்சு என் சட்டையை பிடிச்சி கிழிச்சாங்கன்னா என் மானமே போச்சு சொல்ல மாட்டேன். அதே திமிராதான் நிற்பேன். என் மானம், என் அடையாளம், என் ஆதாரம், என் ஆண்டவர். நான் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக படக்கூடாத எல்லா அவமானம் அவர் எனக்காக பட்டு முடித்தார், கம்ப்ளீட்டா முடிச்சார். இயேசு ஒரு கூட்டம், எந்த கூட்டத்துக்கு இயேசு அற்புதம் செஞ்சாரோ, எந்த கூட்டத்துக்கு கண்ணை திறந்தாரோ, எந்த கூட்டத்தில் இருக்கிறவன் செத்தவனோட குழந்தைய உயிரோட எழுப்பி கூட்டிட்டு வந்தாரோ, அந்த கூட்டம் இந்த அற்புத அதிசயத்தை பார்த்து இயேசு நல்லவர்னு சொன்ன கூட்டம் தான் அவனை சிலுவையில் அறையும், அவனை கொல்லும், பரபாசை விடுதலை செய்யும். இயேசு கொல்லப்பட வேண்டும். எந்த அளவுக்கு இயேசு இப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்திருந்தா என்னடா சொன்ன,
என்ன இருந்திருக்கும்? ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன், காதேஸ் வனாந்தரம் அதிருது, திரும்பி ஏய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மொத்த பேரும் வைப் அவுட்டு, பொடி பொடியா உலர்ந்த எலும்புகளா மாறி இருப்பானுங்க. ஏசு பிதாவே இவங்களை மன்னிச்சிருங்கப்பா, எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க, யாருக்கிட்ட செய்யறோம் தெரியாம செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துனவங்களுக்காக தான் உயிரை கொடுக்கிறார். ஆமென், ஆமென். இயேசு தம்மை நேசிக்கிறவங்களுக்காக மட்டும் மரிக்கல, தம்மை நேசித்து தம்மை நேசித்தவர்கள் விரோதமா மாறி கல்லில் அடிச்சதுக்கு அப்புறமும் இயேசு அவங்களுக்காக நிற்கிறாரு. நான் இயேசுவை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன்னா யார் யாரெல்லாம் எனக்கு விரோதமாக நிற்கிறாங்களையோ அவங்களுக்காகவும் நான் நிற்பேன், அவங்கள இன்னும் அதிகமாக நான் நேசிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் இயேசுவை சுமக்கிறேன், வார்த்தை என்னை சுமக்கிறது. வார்த்தையின் அடையாளமாக தான் நான் இருக்கணுமே தவிர மாம்சமான ஊழியக்காரனா நான் மாறிடக்கூடாது. ஆவிக்குரிய தகப்பனா நான் நிற்கணும்னா என்னை அடித்தாலும் அங்கே நான் அன்பை மட்டும்தான் கொடுக்கணும். ஆமென். யார் யாரெல்லாம் எனக்கு குற்றப்படுத்துகிறாங்களோ அவங்க எனக்காக வந்து நிற்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஊழியக்காரன் நீ அப்படின்னு சொல்லி என் கூட வந்து நிற்பாங்க. ஆமென், ஆமென். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஆவிக்கும் பிறந்தவன், மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் மாத்திரம் பிறந்தவன் இல்லை, ஆவிக்கு வார்த்தைக்கு பிறந்தவன். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நான் ஆவிக்கும் மாம்சத்திற்கும் பிறந்தவன். நான் மாம்சத்துக்கு பிறந்தவன்ல, ஆவிக்கும் வார்த்தைக்கும் பிறந்தவன். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். எந்த ஆவியை கொண்டு? கிறிஸ்துவின் ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே சகலவற்றையும் நிதானித்து அறியணும். ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க, டி மைனர் கொடுமா, இ மைனர் கொடு. ஓ கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவே. நம்ம அப்படி பாடுறதில்லை. எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவு எனக்காக பேசவும் நீர் செய்வீர். ஆமென். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு விரோதமா எதிர்த்தரப்பு வக்கீல் உங்களை குற்றம் சாட்ட வந்து நின்றுட்டு இருக்கும்போது அவன் அறியாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி உங்களை விடுதலை ஆக்கி விட்டுட்டான்னா எப்படி இருக்கும்? ஆமென், ஆமென். பீலேயாம கூட்டு போறாங்க மேல, எப்பா தெரிந்து பாத்தியா, அதான் இஸ்ரேல், சாபம் விடுப்பா அவங்க மேல. ஆமென். அவன் சொல்றான், கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஊரை என்னால சாபம் விட முடியல. சாபம் ஒன்று வாய் திறக்கும் போதெல்லாம் ஆசீர்வாதமா மாறிடுது. நீங்க 4 திசையிலும் பெறுவீர்கள், நீங்க உருப்படுவி ஆவீர்கள். அவன் வாயில நெகட்டிவா வர மாட்டேங்குது பாரு. உங்க பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிருவாங்க சொல்ல முடிய மாட்டேங்குது, உங்க பிள்ளைகள் எல்லாம் செட்டில் ஆயிருவாங்க அப்படின்றான். ஆமென். நாவை திருப்பி போடுறாரு ஆண்டவர். ஆமென், ஆமென். கிருபை விலகாதையா, உங்க கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும். எல்லாரும் எழுந்திருச்சு நிக்கலாமா? கையை உயர்த்தி, ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. சொல்லுங்க, யெகோவா சிக்கேனோ நீர்தான். க்ளோரி க்ளோரி, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைச்சதுன்ற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்,
என்னுடைய நீதியாக அவர் இருக்கிறார். ஆமென். இப்ப எனக்கு உதவி செய்யறதுக்கு என் பக்கத்துல நின்று பேசுறதுக்கு யாருமே இல்லை பாஸ்டர், அது உண்மை. அவர் யெகோவா சிக்கேன், அவர் உனக்கு நீதியாக இருக்கிறது சத்தியம். நீ உண்மையை இன்னைக்கு நம்ப போறியா? சத்தியத்தை இன்னைக்கு நம்ப போறியா? உண்மை உன்னை விடுதலை ஆக்காது, ஆனா சத்தியம் உன்னை விடுதலையாக்கும், மகிமைப்படுத்தும், உயர்வான ஸ்தலங்களை உன்னை ஏறி இறங்க பண்ணும். ஆமென், ஆமென். உண்மையை நம்பாம சத்தியத்தை நம்புறவங்க சத்தியமா அன்காமன் ஃபேவர் உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. ஆமென். நம்ப முடியாத தயவுகளை உங்க பாப்பீங்க வாழ்க்கையில, நம்ப முடியாத ஆச்சரியமானவைகளை பாப்பீங்க. ஒருவேளை சூழ்நிலை ஹார்டா இருக்கும் பொழுது சத்தியத்தை நம்ப முடியாது. சூழ்நிலை கடன் பாரத்தில் உன்னை போட்டு அமுக்கும் பொழுது தேசத்துக்கு நீ கடன் கொடுப்பங்கிறத நம்ப முடியாது. ஆனா நம்ப முடியாத சூழ்நிலையில சத்தியத்தை நம்பு. நீ நம்ப முடியாத அதிசயங்களை சத்தியம் விடுதலையாக்கி உன்னிடத்துல கொண்டு வந்து தரும். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல, ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். சொல்லுங்க, ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதை எங்கும் நோக்கமாய் உள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதி படுத்துகீர். சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதை எங்கும் நோக்கமாய் உள்ளி. என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதி படுத்துகிறீர். ஏசையா, கைய உயர்த்தி ஏசையா ஏசையா என் நீதி நீங்கதானையா. ஏசையா 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 என் நீதி நீங்கதானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. எனக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது பாஸ்டர். நான் உண்மையாதான் இருந்தேன், உண்மையாதான் நேசிச்சேன், உண்மையாதான் நின்னேன். ஆனா என்னெல்லாம் மறந்துட்டாங்க, எனக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. எனக்காக நின்று பேச ஒருத்தர் இல்லை, என்னை கை தூக்கி மேலே தூக்கி விடுறக்கு ஒருத்தரும் இல்லை. நினைக்காத, என் நீதி நீர்தானையா. அவர் என்னுடைய நீதியாக இருக்கிறார். ஆமென். அவர் எனக்கு நீதினா மிச்சம் எல்லாமே எனக்கு மீதி தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். நான் நம்பும் கண்மலை அவர். ஆமென். என் கண்மலையான தேவன் அவர். சொல்லி சொல்லி ஆண்டவர் துதிங்க. அப்பா உம்மை நான் சொல்லி சொல்லி துதிக்கிறேன்பா. சொல்லி 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 உம்மை நான் பாடணும் ஆண்டவரே. என் சூழ்நிலையினால் நான் ஆராதரிக்கிறதோ எதுவும் என்னை விட்டு கம்மி ஆகாது. ஆனால் உங்களை ஆராதிக்கணும்னு வந்துச்சுன்னா எனக்கு சூழ்நிலை ஒரு மேட்ரே இல்லை ஆண்டவரே. ஆமென், ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க அப்பா செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். அப்பா செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லு சொல்லு, அதை சொல்லி சொல்லி பாடுவேன். அப்பா செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே,
ஆலயம் கட்டுவேன். சொல்லுங்க, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அப்பா செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். அப்பா செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பன், ஆமா ஆமா ஆமா, நன்மை செய்திரே. கல்வாரி சிலுவையினார் எங்கள் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி, ஆமா ஆமா, எங்கள் சாபங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இன்று எனக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் எனக்கு கிடைத்ததையா, இன்று எனக்கு கிடை. கையை தட்டி சொல்லமா, நன்றி 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 நன்றி. இயேசுவே இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே, எங்களை நீதிமானாய், எங்களை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. சொல்லு, பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்று. Come on, somebody say நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடலாமா? பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க, துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. Go! பலனெல்லாம் நீதானையா, எங்கள் பிரியமும் நீதானையா. ஓஹோ, பலனெல்லாம் நீதானையா, எங்கள் பிரியமும் நீதானையா. நன்றி சொல்லுவாங்க, நன்றி 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 நன்றி. பாடுவேன் பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடு. பாடுவேன், மகிழ்வேன். ஒரு கொண்டாட்டத்தின் செயலொனி. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடு. பாடுவேன் பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் கொண்டாடுவேன். ஓ, பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடு. ஓ, அப்பா சமூகத்தில் கொண்டாடுவேன். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கியதே. என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கியதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கியதே. என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கியதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, ஹalleluya, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை, இது நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. சொல்லுங்க, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, அக்கினியில் வேகாமல். தலைக்கு மேல, உம் கிருபை என்னை தாங்கியதே, உம் கிருபை என்னை நடத்தியதே, உம் கிருபை
கிருபை தாங்கியதே. அல்லே அல்லேலூயா, ஓ ஓ ஓ லூயா, அல்லே அல்லே அல்லே, ஓ அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. கையை வைத்து சொல்லுங்க. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கியது. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கியதே. உம் கிருபை எங்களை தாங்கியதே, உம் கிருபை எங்களை நடத்தியதே, உம் கிருபை சபையை தாங்கியதே, உம் கிருபை எங்கள் சபையை நடத்திட்டதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே. நான் வாழுவே உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே என் தகப்பன், நீர் ஒருவரே தகப்பன், நீர் ஒருவரே தகப்பன். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. குழியிலிருந்து இல்ல, என்னை உண்மைன்ற குழியிலிருந்து தூக்கி சத்தியோன்ற சீட்ல உட்கார வச்சு கையை தட்டி ஒரு ஆம். Come on someone, are you getting what I'm saying now? புரியுதா நான் சொல்றது? என்னை உண்மைன்ற குழியிலிருந்து எனக்குள்ளிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து சத்தியோன்ற வெளிச்சத்தை பார்க்க செஞ்சீங்களேப்பா. நீர் சர்வ வல்லவரே. ஹalleluya, 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 ஹalleluya. 1 2 3 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீர் சமாதானக்காரனரே. என்னை தூக்கி தூக்கி சர்வ வல்லவர். சொல்றீங்களா? என்னை தூக்கி தூக்கி ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே. கண்மலை மேல் நிறுத்தி என்னை அழகு பார்த்தீரே. ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே. கண்மலை மேல் நிறுத்தி என்னை அழகு பார்த்தீரே. ஒரு எல்லையை கடந்து போகும் நேரம் வந்தது இயேசுவின் ஆவியார். ஒரு எல்லையை கடந்து போகும் நேரம் வந்தது இயேசுவின் ஆவியார். சொல்லுங்க. ஒரு எல்லையை கடந்து போகும் நேரம் வந்தது இயேசுவின் ஆவியார். இது வரைக்கும் உன் வாழ்க்கைக்கு ஒரு எல்லாம் போட்டு வச்சிருந்தது பாரு. இவ்வளவுதான் பாஸ்டர் என் சம்பளம், இதுல இருந்து இது வரைக்கும் கிடைச்சா போதும், இவ்வளவுதான் என் சபையில வர ஆத்துமா, இவ்வளவுதான் என்னால முடிஞ்ச ஊழியம், இவ்வளவுதான் எங்கனால முடியும், இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் முடியும். கர்த்தர் உன்னை தேசத்துக்கு தாயாக தகப்பனாக நிறுத்த நினைக்கும் போது இன்னைக்கு ஒரு எல்லையை கடந்து போகும் நேரம் வந்தது இயேசுவின் ஆவியால். என்னுடைய உண்மையால் இல்லை, நான் நம்புற நம்பிக்கையினால் இல்லை, இயேசுவின் ஆவி எனக்குள்ள சத்தியத்தை புதுப்பிக்கிறது. Come on somebody, அந்த சத்தியத்தால சொல்லுங்க. ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே. கண்மலை மேல் நிறுத்தி என்னை அழகு பார்த்தீரே. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஆழத்தில். தெரியுதானே எவ்வளவு ஆழத்துல நம்ம இருந்தோம். நம்மை தூக்கி எடுத்தாரே. கண்மலை மேல் நிறுத்தி என்னை அழகு பார்த்தாரே. ஒரு எல்லையை கடந்து போகும். அப்படி பாடும்போது முடிஞ்ச ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைங்க. நான் கடந்து போறேன். I am crossing something. இயேசுவின் நாமத்திலே let it be the prophetic action. Amen. Amen.
ஒரு எல்லையை கடந்து போகும் நேரம் வந்தது. 8 மணி ஆயிருச்சு. ஒரு எல்லையை கடந்து போகும் நேரம் வந்தது. இயேசுவின் ஆவியால். கடைசி இந்த பாட்டை பாடி முடிக்கலாம். ரெடி 1 2 3 ஒரு எல்லையை கடந்து போகும் இயேசுவின் ஆவி. சத்தமா பாடுங்க ஃபுல்லா. ஒரு ஆழத்தில் இருந்தே என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் நிறுத்தி என்னை அழகு பார்த்தீரே. ஆழத்தில் இருந்தே என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் நிறுத்தி என்னை அழகு பார்த்தீரே. எல்லையை ஒரு எல்லையை கடந்து போகும் நேரம் வந்தது. இயேசுவின் ஆவியால் ஒரு எல்லையை கடந்து போகும் நேரம் வந்தது. சொல்வீங்களா? ஒரு எல்லையை கடந்து போகும். கமான், நாம் எல்லையை கடந்து கொண்டிருக்கிறோம். கமான் 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 somebody. ஒரு எல்லையை கடந்து போகும். கமான் கமான் கமான். இயேசுவின் ஆவியால் ஒரு எல்லையை கடந்து போகும் நேரம் வந்தது. ஒரு எல்லையை கடந்து போகும் நேரம் வந்தது. இயேசுவின் ஆவி. கையை தட்டி பாடு. ஒரு எல்லையை தலைக்கு மேல கை தட்டி. இயேசுவின் ஆவியால் ஒரு எல்லையை கடந்து போகும். சொல்லவே உன் பொருளாதாரம் ஒரு எல்லையை கடந்து போய் கொண்டிருக்கிறது. உன் விசுவாசம் ஒரு எல்லையை கடந்து போய் கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தின் சமாதானம் இதுவரைக்கும் இருந்த எல்லைகளை உடைத்து ஒரு எல்லையை உடைத்து போகும் நேரம் வந்தது. இயேசுவின் ஆவியால் ஒரு எல்லையை கடந்து போகும் நேரம் வந்தது. இயேசுவின் ஆவியால் ஆழத்தில் இருந்தே என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் நிறுத்தி என்னை அழகு பார்த்தீரே. ஒரு எல்லையை கடந்து போகும் நேரம் வந்தது. இயேசுவின் கமான். ஒரு எல்லையை கடந்து போகும். கமான் 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 சே. ஒரு எல்லையை இயேசுவின் ஆவியால் ஒரு எல்லையை கடந்து போகும். தலைக்கு மேல கைதி. நினைப்பதற்கும் நான் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாங்கள் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழுமா. களி கூறுவோம் கவலைகள் மறந்து கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவேன். வாழாக்காமல் அவர் தலையாக்கினார், கீழாக்காமல் மேலாக்கினார். உள்ளம் கையில் என்னை குறித்து உள்ளார், அவர் என்னை மறப்பதில்லை. வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அதனால் களி கூறுவோம். என் அப்பா சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். இமைனர்மா ரவனா ஷேக்கரியா தியாந்தலர ரீதுரானா மாமா ஷே. கண்களை மூடி கையை உயர்த்தி கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? சொல்லுங்க. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இது எப்படி தெரியுமா? ஆண்டவரே என்ன விட்டுருவீங்களாப்பா? அப்படி இல்லை. உங்களால் என்ன விட்டுற முடியுமா ஆண்டவரே? விட்டுருவீங்களா ஆண்டவரே நீங்க என்ன? கரங்கள் பிடித்தவரே கையை விட்டுறாதீங்கப்பா. இல்ல, கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. இதுவரை நடத்தி வந்த எபினேசர்
இது சொல்லுங்க, என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றீர், என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றீர், நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுகின்றீர். Some volume on my mic. நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுகின்ற. கையை உயர்த்தி, நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே. ஓ, என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றீர், என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றீர், நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுகின்றீர், நடக்கும் நாள்தோறும். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து சொல்றேன், மாத வருமானம் ஒன்று வரும், உதவின்னு ஒன்று வரும், ஏதோ ஒன்று எப்பாவது ஒரு நாள் வரும். இல்லை, இயேசுவின் நாமத்தினால ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வை. அது மாதிரி ஒரு கிரேஸ் உங்க மேல பேசுறேன். திறந்து கர்த்தர் இன்றைக்கு தினமும் உங்களை போஷிக்கிற காகத்தை அனுப்புவார். You have the open doors of blessings. Amen. இனிமேல் தினமும் ஒரு நன்மையை நீங்க சாப்பிடுவீங்க. ஆமென். நான் சொல்ற மாதிரி தினமும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆண்டவரை மாத்திரம் உயர்த்திட்டே இருங்க. I am releasing the grace over you. You will eat the fruit daily without hard work. கடினமா இல்லாம சுலபமா வீட்டில் உட்காந்து பலனை புசிப்பீங்க. தினமும் உங்க வீட்டுக்குள்ள பணம் வரும். இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆமென் சொல்லி வாங்கு இதெல்லாம். Come on. Yes. யாருக்கு வேணாமா பணம்? வேணாமா? இயேசுவின் நாமத்தில் இப்போ வேணான்றவங்க பணம்லாம் இங்கே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். ஆமென். உங்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக போங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீங்க. ஆசீர்வாதமான வாய்க்காலாக மாறுவீங்க. ஆமென். ஆமென். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார், சத்துருவின் வாசல்களை அப்புறம் மேற்கொள்ளும் பலனை எனக்கு தந்தார், சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை எனக்கு தந்தார். ராஜாக்கள் என்னை தேடி வர, சொந்தக்காரன் கூட உன்னை வீட்டுக்கு தேடி வராமல் இருக்கலாம் சார், எழுதி வச்சுக்கோ. ராஜாக்கள் வாவ் சர்ச்சுக்குள்ள கடந்து வருவார்கள். ராஜாக்கள் இயேசு நம்மோட சபையில கடந்து வருவார்கள். ராஜாக்கள் புளியம்பட்டியில ஆடம்பரமான சொகுசு கார்ல எங்கடா இத்தனை பேர் போறாங்கன்னு பார்த்தா இங்க வருவார்கள். ஆமென். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் பலனை எனக்கு தந்தார். அப்புறம் அந்த பலனை பெற்றதுக்கு அப்புறம் ராஜாக்கள் என்னை தேடி வர, சத்துருவின் வாசலை மேற்கொள்றதுக்கு எனக்கு பலன், ஆனா அவர் என்னோட வாசலை எப்போ திறந்து வச்சிருக்கிறார். Amen. Amen. Come on, somebody say amen. Amen. இது கர்த்தரை கனப்படுத்துறதான நேரம். This is the time of, இது ஆஃபரிங் நேரம் கிடையாது, காணிக்கை பகுதி கிடையாது, கர்த்தரை கனப்படுத்தும் பகுதி. Amen. So யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, கீழே உங்களுக்கு ஜிபேஸ்க்கான QR கோட் ப்ளஸ் ஜிபே நம்பர்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. This is the time of honoring God. You are going to honor God for the word of God. Amen. ஆண்டவருடைய வார்த்தையை கனப்படுத்தி நீங்கள் கனத்தின் விதையை விதைக்க பாருங்க. எடுத்தவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஜெபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே,
இன்னைக்கு நாங்கள் செலுத்த போகிற இந்த விதை ஜீவன் உள்ளதாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுகிறதாக்கா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இது பழகி பெருகி விதைக்கிற நாங்கள் அறுப்போம், மறுக்கிற நாங்கள் மீண்டும் விதைப்போம். விதைப்பும் மறுப்பும் தேவ ராஜ்யத்தின் கோட்பாடு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்மை ஆராதனை செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இப்போ சந்தோஷமாக பாடல் பாட போகிறோம். கர்த்தருக்கு கனப்படுத்துகிறதான நேரம். கனப்படுத்துகிற பிள்ளைகள் கனப்படுத்தப்படுவீர்கள். சமுதாயத்திலும் குடும்பத்திலும் தலைமுறையிலும் நீங்கள் எப்படி ஆண்டவரை கனப்படுத்தணுமோ அப்படி கனப்படுத்துங்க. உங்கள் பணத்தை இவ்வளோ அதிகமாக கொடுங்க நான் சொல்லலை, அதிகமான இருதயத்தோடு வந்து கனத்தைப்படுத்துங்க. இன்றைக்கி என்கிட்ட நிறையா காசு இல்லை பாஸ்டர், சென்ட் பண்ணுறதுக்கோ இதில் ஷோ பண்ணுறதுக்கோ எனக்கு நிறையா காசு இல்லை, விதைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா கூட, ஆண்டவரே நான் விதைக்கிறது 50 ரூபா இருந்தாலும் இது 50,000 மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் சொல்லி விதைங்க. ஆமென். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் எனக்கு தந்தார், அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். கண்களை மூடி ஆண்டவரே கேட்ட வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பலிக்கட்டும். மனதார பிளஸ் பண்ணுறேன், இவங்க ஆசீர்வாதமாக இருக்கலாம். Let them be blessing for the nation, let them be blessing for the family, let them be blessing for the society and the church. Let them blessing for their own family. In Jesus' name I bless everyone who all gathered here. இயேசுவின் நாமத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேசத்துக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். தீமையான ஒன்றும் இவர்களை தீட்டுப்படுத்தாதபடி இவர்கள் காதுகள் எல்லாம் கிறிஸ்துவின் செவிக்கு நேராக திருப்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதம் இவர்கள் சிரசின் மேல் தங்கட்டும். நல்ல பிதாவே, ஆமென். சபை சேர்ந்து சொல்லட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த வாரத்தில் நம்மளுக்கு ஈவினிங் இதே மாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. அடுத்த வாரம் நீங்கள் சும்மா வெறும் கையை வீசிட்டு வராமல் உங்களோட இந்த கையில் 2 பேர் இந்த கையில் 2 பேரை கூட்டின்னு வாங்க. ஆமென். வார்த்தையில் யார் யாரெல்லாம் நீங்கள் காப்பாற்றி பிழைக்க வைக்கிறீங்களோ அவங்கனால உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இது ஒரு ரகசியம். ஆமென். யாராருக்கெல்லாம் கர்த்தரை நீங்கள் காமிச்சு கொடுக்குறீங்களோ அவங்கனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். அது எங்கே போய் வருது தெரியல, இங்கே வரவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறேன். ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாரம் புதன்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு ஜூம் மீட்டிங் இருக்கிறது. வாரம் புதன்கிழமை 7 மணிக்கு ஜூம் மீட்டிங் நம்ம நடத்துகிறோம். அதில் அட்டன் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க எங்களுக்கு மெசேஜ் மூலமாக தெரிவிங்க. அவங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம். கமெண்ட்லேயே உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. நாங்கள் will give you the link, so can you all join. கர்த்தர் நல்லவர். God bless you. See you all next week. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.